அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே இன்னைக்கு நம்ம ஈத் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பெருநாளுமே ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. யாரெல்லாம் ஈத் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நோம்பெல்லாம் திறந்துட்டு தொழுதுட்டு 8 மணி போல் தான் நானுமே கிளம்புனேன். புரஷைவாக்கம் மதர்சாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 5 இயர்ஸாக வந்து புரஷைவாக்கம் மதர்சாவில் தான் எடுப்பேன் சாரி. அங்கே ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நம்ம எந்த ரேட்டுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த ரேட்டுக்குமே இருக்கும். மதர்சால கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கான ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கும். பேண்ட்டு அப்புறம் ஷர்ட் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக சாரீ செக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அப்புறம் இந்த டிஸ்பிளேல பொம்மையிலலாம் மாட்டி இருந்தது. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ரேட்டை பார்த்துட்டு நம்ம இதை பார்க்க வரல, வா நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களுமே உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு லேட்டாக வந்ததுனால. மேலேயே வந்து சாரீ வச்சுருந்தாங்க. ரஃப்யூஸ் சாரீ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேட்டெல்லாம் செக் பண்ணேன். எல்லாமே 7000க்கு மேலே இருந்தது. சரி ஓகே, இது நம்ம பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் ரேட்டுக்கு தக்கன அந்த கடையில் வந்து எப்போவுமே வந்து சாரீ சூப்பராக இருக்கும். ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம எத்தனை தாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாலுமே புதுசு மாதிரியே இருக்கும். இதை வந்து என்ன ப்ரைஸுக்கு கேட்டாலுமே கிடைக்கும். ஒன்று கிராண்டாக வேணும்னா அவங்க கிராண்டாக கூட எடுத்து காட்டுவாங்க. இல்லைனா நம்ம நார்மலாக போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நார்மலாக கேட்டால் கூட அவங்க நார்மலாக எடுத்து காட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் சாரீ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து ரெட் கலர் சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இது நல்லா இருக்குது, இதை எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்கிட்ட ஆல்ரெடி வந்து 2 ரெட் கலர் சாரீ இருக்குது, அதனால் நான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் சாரியும் பார்த்தேன், அப்புறம் எம்ப்ராய்டிங் சாரியும் பார்த்தேன். எனக்கு கலர் வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஒர்க் சாரீ தான் பார்த்தேன் ஃபுல்லாக. இது வந்து 1900 அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளாக்லையும் பார்த்தேன். ஆல்ரெடி நான் போன வருஷமும் பிளாக் தான் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால நான் இதையும் வந்து எடுக்கலை. ஆனால் பார்க்க எல்லாமே கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இதையுமே வாங்கலை. இது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நான் வாங்காமல் விட்டுட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற சாரீ எல்லாமே ஒர்க் சாரீ தான். சும்மா அது எல்லாமே பீரோவில் தூங்கிட்டு தான் இருக்குது. அதனால நம்ம நார்மலாக எடுத்துக்கலாம் அந்த தாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அதுலேயுமே ஒர்க் சாரீ தான் எடுத்து கொடுத்தாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. நான் சாரியும் ஒரு சுடிதாரும் எடுத்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் ஈதுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். வழியாக ஈத் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பீஃப் ஷவர்மா வாங்கிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.